பண்ணுவார். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை பெருக்கத்திற்கு நேராக நடத்துவார். எதெல்லாம் வழி உங்க வாழ்க்கையில எதெல்லாம் குறுகி போனீங்களோ, விசாலம் இல்லாம போனீங்க, அதெல்லாம் தேவன் வழி இந்த வருஷத்தை உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல என் தேவன் உருவாக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தவர், அந்த சொப்பனத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. அந்த சொப்பனம் நிறைவேறதுக்கு எத்தனையோ பேர் போராடினாங்க. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் அதை நிறைவேற்றி முடித்தார். எத்தனை பேர் ஹல்லேலூயா அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. என் வாழ்க்கை எனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை, எனக்காக அவர் சொல்லி இருக்கிறத, என் பிள்ளைகளை குறித்து சொன்னதை, என் எதிர்காலத்தை குறித்து சொன்னதை, என் ஊழியத்தை குறித்து என் ஆண்டவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, குழியில தள்ளியாச்சு. இது நம்ம போன வாரம் நம்ம இதே விஷயத்தை பேசணும். இந்த வாரம் ஃபுல்லா இதே தான் கர்த்தர் மெடிடேஷன் கொடுத்துட்டே இருந்தாரு. என்னன்னா, அவர்கிட்ட அந்த பலவர்னை அங்கேயே வச்சுதான் அவர்கிட்ட அந்த அவங்க பெத்த தாய் தகப்பன், அவருடைய தகப்பன் யாக்கோபு, அந்த பலவர்னை அவருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அங்கேயே செஞ்சு கொடுத்தாரு. ஆனா ஆண்டவர் அதை பாருங்க, மனுஷன் செஞ்சு கொடுத்ததால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு துஷ்ட மிருகம் அழிச்சுன்னு அதை கிழிச்சு போட்டு கொண்டு கொடுத்தாங்க. ஆனா இவங்கெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு மேன்மை, ராஜ அரண்மனையில் ஆளுநர் பதவியில தேவன் கொண்டு அவர் ராஜ உடைய உடுத்துற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. மனுஷனால் கொடுக்கப்பட்டதை இவங்களால தட்டி பறிக்க முடிஞ்சிச்சு. ஆனா தேவன் கொடுக்க நினைச்சதை ஒருத்தராலையும் தடுக்க முடியல. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சகோதரர்லாம் போய் சொல்றாங்க, இது உம்முடைய சகோதரன், உம்முடைய பிள்ளையோட அங்கேயோ பாருன்னு சொல்றாங்க. பார்த்து முன்னாடி ஒன்று பண்ணிட்டு இங்க வந்து நடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த பார்வனுடைய மனைவி கூட பாருங்க, அவங்க அதே உடைய வச்சுட்டு தான் சொல்றாங்க, அவன் செய்யாத ஒன்னதை செஞ்சுதான் சொல்லி தப்பா சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஆனா அதே அம்மா இவர் ஆளுநர் ஆன பிறகு இவங்களே அவர்கிட்ட தான் போய் அரிசி வாங்கி சாப்பிட்டுருக்கணும். இது என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா மொத்த எகிப்துக்கும் இவர் தான் தலையா மாறிட்டாரு. இவர் சாப்பாடு, இவர் அரிசி கொடுத்தாதான் எல்லாரும் வெளியே ஆகாரம் சாப்பிட முடியும். ஹல்லேலூயா. அந்த சகோதரர் அவரை வந்து அவருக்கு இருந்த மேன்மை எடுத்து போட நினைச்சாங்க, அவரை அடையாளம் தெரியாம போக போன்னு நினைச்சாங்க. ஆனா கடைசியா அவங்களே அவர் முன்னாடி யோசிப்பு அடையாளம் தெரியாம நின்று போனாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில அடையாளம் தெரியாம நம்மளை அழிச்சிடணும், சிதைச்சிடணும் சில மனிதர்கள், சில சக்திகள், சில அதிகாரங்களுக்கு முன்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்களே உங்களை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தேவன் உங்க எல்லையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதோட பின்னாடி பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரே சிக்கா முடிச்சா இருக்கும், பார்க்க நல்லாவே இருக்காது. ஆனால் அந்த எம்ப்ராய்டரி முடிச்ச பிறகு அந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் என்ன சொல்ல, என் குடும்பத்தில் நான் பார்க்குறதெல்லாம் முடிச்சு பிரச்சனை, ஒரே சிக்கா இருக்கு என் சூழ்நிலை, என் குடும்பம், ஜெபம் ஒன்றும் நடக்கலை. ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் தேவன் எல்லாம் அவற்றுக்கும் முடிவுக்கு உண்டாக்குகிற ஒரு நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இதுவரை நீங்க பார்த்த சீசன் அல்ல, தேவன் ஒரு புதிய சீசன் உங்களை நடத்துவார் இந்த வருஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.